ஆயிடுச்சா, நான் சீக்கிரம் கிளம்பணும். இன்னும் கிரிஷ் வந்தாலும் வந்துருவாரு. கிரிஷ் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து கிளம்பணும். மா மா என்ன ரோகிணி எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கா? மா நான் கூப்பிட்டதே உனக்கு கத்துற மாதிரி இருக்குமா? சரிம்மா நீ என்னென்ன நினைச்சுக்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கும், நான் கிளம்புறேன். என்ன வெளியில வேலை இருக்கா? என்ன ரோகிணி விளையாடுறியா? டைம் என்னன்னு பாத்தியா? பார்த்தேன், 9 ஆகுது. இப்ப என்ன அதுக்கு? என்னடி 9 ஆகுதுன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா? மணி 9 ராத்திரி நேரம். என்னமா இப்ப வெளியில வேலை இருக்கு கிளம்புறேங்கிற? பொம்பளை பிள்ளை நீனும் இந்த நேரத்துல எங்கடி வேலை இருக்கு உனக்கு? உனக்கு மறதியா? ரூம்ல போய் இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் ரெடி ஆகும், சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. அம்மா ஏமா நீன்ற இந்த நச்சரிப்பை தாங்கல தானே அங்க இருந்து இங்க வந்த நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கா? இங்க பாருமா, சும்மா தேவையில்லாம் பேசிட்டு இருக்காதா. எனக்கு வெளியில வேலை இருக்கணும், வேலை இருக்கணும். நான் ஒரு 1 or 2 hour கழிச்சு வரேன். இப்ப நான் வீட்டுல இருக்க முடியாது. நான் இப்ப வீட்டுல இருந்தா எதுவும் சரியா நடக்காது. அதான் நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். அம்மா இங்க பாரு, என்ன தேடி யாராவது வந்தா நான் வீட்டுல இல்ல 2 நாளைக்கு இந்த பக்கமே வர மாட்டேன்னு சொல்லு. ரோகிணி உன்னை தேடிட்டு இப்ப யார் வருவாங்க? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல உன்னை தேடிட்டு இப்ப யார் வர போறாங்க? நீ எதுக்காக வெளியில போகணும்னு நினைக்கிற? இங்க பாரு ரோகிணி, உங்க அப்பா கொடுக்கற செல்லத்துல நீ வர வர கையை மீறி போயிட்டு இருக்க. இப்படியெல்லாம் இருக்காதா? என்னன்னு உனக்கு ஒழுங்கு மரியாதை சொல்லு. அப்பதான் உன்னை வெளியில அனுப்புறதா வேணாவான்னு சொல்ல முடியும். விட மாட்டேலமா. அம்மா பேசாம இங்க இருக்கிறத விட்டுட்டேன், நான் தனியா வீடு எடுத்துருக்கலாமான்னு தோணுது. டாடி வரட்டும், வந்ததும் டாடி கிட்ட பேசிட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன். அங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை, இங்கே எனக்கு நிம்மதி இல்லை. எல்லாருமே சேர்ந்து உன் ஃப்ரீடமை ஸ்பாயில் பண்றீங்க. ஆமாண்டி, இப்பதான் டீனேஜ் தொட்டு இருக்கல, உன் ஃப்ரீடமை நாங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணம் ஒரு குழந்தைக்கு அம்மா அடிக்கணும்னு ஆனாலும் அப்படியே நடந்துக்கிறேன். நீ எல்லாம் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. சரி உனக்கு மறுதான் சொல்ல, யார் வரப்போறாங்க உன தேடிட்ட? சொல்லாம நீ விட மாட்டேனா? சரி சொல்றேன். ஏன்னா அவர் தான் வராரு, என்னை பார்க்க வந்துட்டு இருக்காராமா. அவர் முகத்துல நான் முழிக்க கூடாது, அவர் கண்ணில் நான் படவே கூடாது. அதனால இங்க கிளம்புறேன். அவரனா எவரடி? உனக்கு புரியலையா? ஏன்னா கிரிஷ் வராராமா. என்னை பார்த்து பேசி என்னை சமாதானப்படுத்தி கையோடு கூட்டிட்டு போறதுக்காக வராராமா. ஏண்டி மாப்பிள்ள வராருன்னு சொல்றதுக்கு கூட உனக்கு வாய் வரல, புருஷன்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு வரல. ஏண்டி இப்படி இருக்க? பாவண்டி அந்த பிள்ளை. மாப்பிள்ளை ஏண்டி இப்படி தவிக்க விட? கஜினி முகமது படம் எடுக்கிற மாதிரி அவரு உன்னை ஒரு தடவையும் பார்க்க வந்துட்டு இருக்காரு. ஆனா நீ அவர் வரது எப்படியே தெரிஞ்சுக்கிட்ட வெளியில போயிட்டு இருக்கான். ஆமா மாப்பிள்ள வராருன்னு உனக்கு யார்டி சொன்னது? அது உனக்கு தேவையில்லாதது, யாரும் சொல்லிட்டு போறாங்க. உனக்கு எதுக்கு? இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் கேளு. உனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு, உனக்கு விளக்கம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. நான் உடனே கிளம்பி ஆகணும். அவர் கண்ணில் என்ன படக்கூடாதுன்னு இருக்கேன். அவர் கண்ணில் பட்டா என்னை எப்படியாவது பேசி கூட்டிட்டு போயிடுவாங்க. அதான் அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு இருக்கேன். அப்ப இன்னமும் அவன் மனசுக்குள்ள அவர் மேல ஒரு காதல் இருக்குதானே, அதனாலதானே பயந்து ஒளிகிறேன். இங்க அவரை பார்த்தாக்கா மனசு மாறிடுமோ, மாறி அந்த வீட்டுக்கு போயிடுமோன்ற பயத்துல தானே போடி ஒளிகிறேன். அது எனக்கு புரிஞ்சுக்கமா, எனக்கு அங்க போய் வாழ இஷ்டம் இல்லம்மா. எனக்கு கிருஷ்ண பிடிக்கணும், ஆனா அந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல. நான் அந்த வீட்டுல போய் வாழ விரும்பல. அது சரி, இப்படி ஒரு நல்ல குடும்பத்திலயும் உன்னால குப்பப்பட்ட முடியலன்னா வேற எங்க போனாலும் உன்னால எதுவும் கிழிக்க முடியாது. நான் இப்ப வெளியில கிளம்புறேன்னு சொன்னேன், தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. நீங்க பாரு ரோகிணி, நீ வர வர தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு அந்த வீட்டுல வாழ்றதுதான் பிரச்சனைனா பேசாம மாப்பிள்ளை கிட்ட சொல்லி தனி கொடுத்த மாதிரி போலாம்ல. இப்படி நான் சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா தான் இருக்கேன். ஆனா என்ன பண்ண, உன்னை நம்பி ஒரு கை குழந்தை இருக்கேன். அந்த குழந்தைக்கு அம்மா வேணுமே, அம்மா பாசம் வேணும்ல. அதுக்காக தான் வேற வழி நம்ம மனசை கல்லாக்கிட்டு சொல்றேன். நீ மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்டா மாப்பிள்ளை கண்டிப்பா தனி கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணுவார்லடி. ஐயோ உனக்கு கிருஷ்ண பத்தி என்ன தெரியும்? அவரை பத்தி உனக்கு முழுசா தெரியல. நீ நினைக்கிற மாதிரி நான் இருக்க இழப்புக்கெல்லாம் அவர் வர மாட்டாரு. அதெல்லாம் நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன். அவருக்கு எப்பவுமே அவர் குடும்பம் தான் பெருசு. அம்மா அப்பா தங்கச்சிங்க அண்ணன் ஆட்டுக்குட்டின்னு இதை சுத்தியே தான் ஒரு உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த உலகத்தை விட்டு வெளியில வரவே மாட்டாரு. என் ஃப்ரீடம்க்கு அவர் கண்டிப்பா சரி சாய்க்கவே மாட்டாரு. என்னால இதுக்கு மேல அவர்கிட்ட போராட முடியாதுமா. நீங்க பாருமா, நான் சொல்றதை மட்டும் நீ செய். தயவு செஞ்சு உன் அட்வைஸ் எனக்கு கொடுக்க வேணாம். போதுங்கிற அளவுக்கு நீ எனக்கு அட்வைஸை கொடுத்துட்ட. அது மட்டும் இல்லம்மா, இந்த 1 வருஷ காலத்துல நான் இங்க இருந்து பழகிட்டேன். எனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கேன். இந்த புருஷன் பிள்ளைங்கிற லைஃப் எனக்கு பிடிக்கல. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன். நீ என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதாமா பேசுறேன். நீங்க பாருமா, அவர் இங்க வந்தாருன்னா எனக்காக ஒன்னே ஒன்று கேளு. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்ல. எனக்கு அதை மட்டும் கொடுத்துட்டாருன்னா டோட்டலா என் லைஃப் ஃப்ரீ ஆயிடும். நான் நிம்மதியா இருப்பேன். அந்த ஒண்ணு கொடுக்காம தான் எனக்கு இவ்வளவு போராட்டமா இருக்கு. தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுக்க சொல்லு. ரோகிணி நீ என்ன பேசுற? நீ இன்னைக்கு மாறிடுவேன் நாளைக்கு மாறிடுவேன்னு மாப்பிள்ளை இவ்வளவு பொறுமையா இருக்காரு. நீ அவர் பொறுமையை இப்படி சோதிக்கிறீடி. யார் கேட்டா? நான் கேட்டேனா? அவர் இவ்வளவு பொறுமையா இருக்க சொல்லி நான் கேட்டேனா? எனக்கு தேவைதான் டைவர்ஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு அவர் வந்தாருன்னா
டைவர்ஸ் நோட்டீஸ் சைனை மட்டும் வாங்க. எப்படியாவது ஹியரிங்க்கு வந்து என்ன வெட்டி விட சொல்லு, அது மட்டும் போதும் எனக்கு. ரோகிணி மா கிளம்புறேன், வந்தோம் இதை மட்டும் சொல்லு, கிளம்புறேன் நான். ஐயோ கடவுளே, இவ ஏன்னா இப்படி இருக்கான்னு தெரியலையே. இவங்க அப்பா இவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலாம். இவன் ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கான். இவளுக்கு நான் இன்னும் எவ்வளவுதான் புத்திமதி சொல்றேன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ளைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல மாப்பிள்ளைய பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். மாப்பிள்ள வரட்டும், வந்தாருன்னா நான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அட மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, மாப்பிள்ள இப்ப வருவாருன்னு இவளுக்கு யாருதான் சொல்றது? யாரும் இவ பின்னாடி இருந்து என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது இந்த பைத்தியக்காரிக்கு தெரியாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருக்கா. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வரே வரே வரே, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க தம்பி, உள்ள வாங்க மாப்பிள்ள. நீங்க எங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்காதா, பரவாயில்ல. அத்தா ரோகிணியை பார்க்கணும். மாப்பிள்ள அது அது வந்து ரோகிணி. ஏமா எவ்வளவு யோசிக்கிறீங்க? ரோகிணி கொஞ்சம் கூப்பிடுங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு நீங்களும் ஏதாவது வழி பண்ணணும்ல. இப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க 2 பேரும் தெரிஞ்சு இருக்கிறது? இவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் உங்க பொண்ணுக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி எப்படியோ வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருக்கணும். 1 வருஷம் அப்படி இப்படியும் ஓடிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம எப்படி இருந்தா எப்படிமா? தம்பி எனக்கு புரியாமலாம் இல்லப்பா. உண்மையாவே எனக்கு மாப்பிள்ளையோட கஷ்டம் நல்லாவே புரியுது. நானும் இந்த பைத்தியக்காரிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா இவ பைத்தியக்காரி மட்டும் இல்ல, பிடிவாதக்காரியா இருக்கா. நான் என்ன பண்றது சொல்லுங்க? அத்தா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கண்டிப்பா ரோகிணிகிட்ட பேசியிருப்பீங்க. பரவாயில்ல அத்தா, நான் உங்களை எந்த இடத்துல தப்பா தான் நினைக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, நீங்க ரோகிணி கூப்பிடுங்க, அவன்கிட்ட நான் பேசுறேன். நான் பேசினா கண்டிப்பா அவன் மனசு மாறுவான். என்னை பார்க்கக்கூடாது, நான் அவாய்ட் பண்றோம். என்னை பார்த்துட்டா போதும், அவன் கண்டிப்பா என் மனசு மாதிரி என் கூட வந்துடுவான். ஆமா மாப்பிள்ள, நீங்க அவகிட்ட பேசினா கண்டிப்பா அவன் மனசு மாறிடுவான்னு அவளுக்கு தெரியுது. அதனாலதான் நீங்க வர விஷயம் கேள்விப்பட்டதும் அவ வீட்டுல இருந்தாம கிளம்பி போயிட்டா மாப்பிள்ள. என்னத்த சொல்றீங்க? ரோகிணி வீட்டுல இல்லையா? அத்த டைம் என்னன்னு பாத்தீங்களா? அவ வெளியில போறேன்னு சொன்னா நீங்க விட்டுறீங்களா? நீங்க எடுத்து சொல்லலாம் அத்த. என்ன மாப்பிள்ள, நான் சொல்லாம இருப்பேனா? ஏன் பொண்ணாச்சு, அவ பிடிவாதக்காரியா இருக்கா. நான் என்ன பண்றது? நான் சொல்ல கேட்காம நீங்க வந்து அவங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு போயிட்டே இருந்துட்டா மாப்பிள்ள. அத்த என் முகத்துல முழிக்க கூடாத அளவுக்கு அப்படி என்னதான் அவளுக்கு என் மேல போவோம்? நானும் குழந்தை என்னதான் பாவம் பண்ணும்? எதுக்காக என்ன இப்படி பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம்? நான் என்னன்னு மாப்பிள்ள சொல்றது? நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கல, அந்த குடும்பத்துல வாழவே எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா மாப்பிள்ள. இதை மீறி நான் அவகிட்ட என்னன்னு கேட்கறது? அத்த தயவு செஞ்சு அவளை என் கூட வர சொல்லுங்க அத்த. அந்த குழந்தை தவிச்சிட்டு இருக்கா அத்த. மாப்பிள்ள நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றதை கண்டிப்பா நீங்க தப்பா தான் எடுத்துப்பீங்க. பரவாயில்ல, நீங்க தப்பாவே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு விவாகரத்தை கொடுத்து அவளை வெட்டி விட்டுருங்க. நீங்களாவது என்ன கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா கொடுங்க. அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ரோகிணி கூட வாழணுங்கிறதுக்காக தான் இப்படி அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். நீங்க என்னடனா அவ உங்க பொண்ணு அத்த, உங்க பொண்ணோட வாழ்க்கைய நீங்க முடிச்சு விடுன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப குணமானவர். அப்படிப்பட்ட உங்களை இவ்வளவு நோய் கடிச்சிட்டு இருக்கா. இது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. இப்ப கூட அவ என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, நீங்க வந்தா டைவர்ஸ் நோட்டீஸ்க்கு சைன் வாங்கி வைங்க, தயவு செஞ்சு அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமாமா. விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவளுக்கு விடுதலை கொடுப்பீங்களாமா. என்னத்த சொல்றீங்க? அது கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டாலும். மாப்பிள்ள நீங்க அவளை கட்டினவரு, ஆனா நான் அவளை பெத்தவ. எனக்கு தான் அவளை பத்தி முழுசா தெரியும். அவ பிடிவாதக்காரி. இங்க பாருங்க, நான் சொன்னா கேளுங்க. மறுபடி என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய பாருங்க மாப்பிள்ள. இதுல நானும் சரி, அவங்க அப்பாவும் சரி, யாரும் தலையிட மாட்டோம். நீங்களாவது நிம்மதியா இருங்க மாப்பிள்ள. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவை பாருங்க மாப்பிள்ள. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத்த ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. என்னடா உங்களை எதிர்த்து பேசுறேன்னு? எனக்கு என் பொண்டாட்டி வேணும், அதுக்காக தான் இங்க வந்து நிற்கிறேன். அவளை வெட்டி விடுறதுக்காக இல்லை. தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லாதீங்க. ஐயோ மாப்பிள்ள, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க உங்க பொண்டாட்டி வேணும் நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவ இப்ப
இனி எந்த காலத்துக்கும் உங்க கூட வந்து சேர்ந்து வாழவே மாட்டான். ஆனா நீங்க உங்க குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க குழந்தை வாழ்க்கையை கொஞ்சம் மனசு வச்சுட்டு பாருங்க. அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா கொடுக்கறதுக்கு பாருங்க. தயவு செஞ்சு என் பொண்ணு பின்னாடி சுத்துறதை விட்டுட்டேன். உங்க குழந்தைய பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதீங்க. அத்தை, ஆமா மாப்பிள்ள, நீங்களும் சரி அவளும் சரி 2 பேரும் போட்டா போட்டு போட்டுக்கிட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கைய ஊஞ்சல் ஆட விடுறீங்க. இங்க பாருங்க, என் பேத்தி என்னால கண்ணால கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு என் பேத்தி நல்லா இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க மாப்பிள்ள. நானே சொல்றேன், என் பொண்ணை வெட்டி விட்டுருங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் இடி சிறு பழிதாங்க கூடலே சிறு பழிதாங்க கூடலே ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை தேடுவேன் கட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது. கிருஷ்ணா, எல்லாம் எனக்காகவா செய்யறேன்? எனக்கு நீ இப்படி பண்றது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. எனக்காக யாரும் இந்த அளவுக்கு பண்ணதில்லை, என் சந்தியாவை தவிர. சந்தியாவுக்கு அடுத்து நீதான் கிருஷ்ணா எனக்காக இவ்வளோ பண்ற. நான் சமைக்க கூடாதுன்னு சாப்பாடு வெளியில் ஆர்டர் பண்ணுறேன். நான் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக எனக்காக நீ எப்படியெல்லாம் பண்ணுறியா கிருஷ்ணா? எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு, ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. எனக்காக நீ இதெல்லாம் பண்றதை நினைக்கும் போது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கிருஷ்ணா, என்னமோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்கு. இது எங்க போய் முடிய போதுன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கு, பிடிச்சிருக்குதா. ஆனா இதெல்லாம் தப்புன்னு தோணுது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கிருஷ்ணா. நீ ராதா இப்படி பைத்தியம் மாதிரி நின்று பேசிட்டு இருக்காத, சீக்கிரமா வேலையை பாரு. கிருஷ்ணா சொன்னாங்கல்ல கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு போகணும்னுட்டு. அப்புறம் நீ இப்படி நின்று பேசிட்டு இருக்க, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிருஷ்ணாவோட உட்காந்து பேசிட்டு அப்புறம் போகணும்ல. ஆமாம்மா, இப்படி நின்று பேசிட்டு இருந்தோன்னா இங்கேயே டைம் போயிடும். நீ தனியா பேசுறதை விட போய் கிருஷ்ணாவோட பேசு, அதான் கரெக்டா இருக்கும். ராதா கிருஷ்ணா சரி சரி, வேலையை பார்க்கணும், இப்படி கனவு காணக்கூடாது. அச்சோ, டேப் லீக் ஆகுதா? இவ்வளோ நேரம் இதை கவனிக்கலையே நம்ம. இப்படி டேப் லீக் ஆகிட்டே இருந்தா நைட்டு முழுக்க தண்ணி போயிட்டே இருக்குமே. தண்ணி இப்படி வீணாக கூடாது. என்ன பண்ண? சரி, நம்ம ஏதாவது டைட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். என்ன இது டைட்டே ஆக மாட்டேங்குதே. ஐயோ, தண்ணி இருக்க ஓவரா லீக் ஆகுதே. இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை, நம்ம கிருஷ்ணாவை கூப்பிட்டு தான் ஆகணும். ஆமா, இதை தவிர வேற வழி இல்லை. நம்ம கிருஷ்ணாவையே கூப்பிட்டுருவோம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள மேடம் கூப்பிட்டுட்டாங்களே. என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் பதட்டமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இந்த வர ராதா வர. கிருஷ்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது பார்த்து பயந்துட்டாலும். வரமா, இந்த வர. இது லாக் ஆகவே மாட்டேதான். கிருஷ்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, நம்ம வேற கிருஷ்ணாவை ரொம்ப தொல்லை பண்றோமே. வேற என்ன பண்றது? தண்ணி ரொம்ப வீணாகுதே. கிருஷ்ணா. என்னாச்சு இவளுக்கு? வரமா ராதா, என்னாச்சுமா? என்ன கிருஷ்ணா, அது வந்து என்னம்மா என்னாச்சு? ஏதாவது பார்த்து பயந்துட்டே என்ன? ஏய், எது வந்தாலும் சொல்லு. இல்ல கிருஷ்ணா, அது இல்ல, இது என்னம்மா எதுக்கு இவ்வளவு பார்த்துட்டோம் சொல்லு. அது வந்து கிருஷ்ணா,
இந்த பாரு டேப்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது. நான் டைட் பண்ணாலும் டைட்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப தண்ணி வீணாயிட்டே இருக்கு. ஏய், இதுதானா? நான் கூட என்னமா எதுவும் பயந்துட்டு தெரியுமா? என்னாச்சு? தண்ணி ரொம்ப லீக் ஆகுதா? ஆமா, முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் லீக் ஆச்சு. இப்போ நான் டைட் பண்ணனா இப்போ ரொம்ப ஓவரா அதிகமாகுது. அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. அதான் உனக்கு கூப்பிட்டேன். சாரி. அப்பப்பா, மேடம் இப்ப ஓவரா தான் சாரி கேக்குறீங்க. நீங்களும் உங்க சாரி வச்சுக்கோங்க. நான் என்னன்னு பாக்குறேன். ஆமா, டேப் கொஞ்சம் லீக் ஆயிட்டே தான் இருக்கு. சரி இருமா, நான் என்னன்னு பாக்குறேன். கிருஷ்ணா, நீ டாக்டர் வேலை தவிர இந்த வேலையை நல்லா பாப்பியா? ஏன்டி கேட்க மாட்டேன்? ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? ஓ, டாக்டர் பிளஸ் பிளம்பர் மாதிரி தெரியுதோ? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே ஏதாவது பண்ணி பார்க்கணும். இந்த நைட் டைம்ல பிளம்பர் கூப்பிட்டா வருவாங்களா? ஐயா, ஆமால, இந்த நைட் டைம்ல கூப்பிட்டு யாரும் வர மாட்டாங்களா? சரி சரி, நீ பாரு பாரு கிருஷ்ணா. சரி இருமா, கொஞ்சம் நகர்ந்துக்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரி கிருஷ்ணா. அட பரவாயில்லையே, கிருஷ்ணா வெளிநாட்டுக்குலாம் போய் படிச்சுட்டு வந்தாலும் இந்த வேலையும் நல்லா பாக்குறாரே. கிருஷ்ணா ரொம்ப அறிவாளிதான். என்னது டைப் பண்ண டைட்டே ஆக மாட்டேங்குது. தண்ணி ரொம்ப லீக் ஆயிட்டேன். ஐயோ கிருஷ்ணா, என்ன பண்ண? டேப்பையே உடைச்சு எடுத்துட்டேன். ஐயோ, டைப் பண்ணலான்னு பார்த்தா கையோட புடிங்கிட்டு வந்துருச்சேன். இல்ல ராதா, அது வந்து ஐயோ கிருஷ்ணா, நீ சரி பண்ணிடுவேன்னு பார்த்தாக்கா நீ மொத்தமா உடைச்சு எடுத்துட்ட. இப்ப தண்ணி ஓவரா லீக் ஆகுதே. இரு ஏதாவது பண்றேன். ஐயோ, தண்ணி ரொம்ப லீக் ஆகுது. டேய், ஒழுங்கா பிளம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமா? இல்ல துணியாச்சும் போட்டு கட்டி வச்சிருக்கலாம். நான் ஹீரோயிசம் காட்டுறேன், மொத்தத்தையும் உடச்சு எடுத்துட்டேன். இவ வேற நம்ம எப்படி நினைப்பான்னு தெரியலையே. கிருஷ்ணா, ஏதோ பண்றேன்னு மொத்தமா உடைச்சு எடுத்துட்டேன். இப்ப தண்ணி ஓவரா லீக் ஆகுது. இப்ப என்ன பண்றது? டேய் கிருஷ்ணா, ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடா. இவ முன்னாடி நம்ம மானம் போகுது. இவ நம்ம என்ன நினைப்பா? ஐயோ கடவுளே, டேப்பு ஏன் என்ன இப்படி உயிரை வாங்குற? தயவு செஞ்சு டைட் ஆயிடு. ஐயோ கிருஷ்ணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி ரொம்ப லீக் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஓவரா தண்ணி லீக் ஆகுது. கொஞ்ச நேரம் இருமா, நான் சரி பண்ணிடுறேன். ஐயோ கிருஷ்ணா, தண்ணி தண்ணிக்குள்ள வாத்தவள் நீதி தத்திரண்டு வச்சிருக்கீச்சிய கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும். கிருஷ்ணா, ஏய் பாத்து ராதா. என் அருகில் வந்த நிலைய நான் மனதில் சென்று ஒளிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேன் உள்ள வரையில் காதலன் வாழ மனசுல திறந்தது மணிக்கதவு, மரகத பதுமைய இனி தழுவு. இடையில விழுந்தது இளமனசு, இருக்கிற சுகம் அது பல தினசு. செய்யலாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே. வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழு ஜன்மம். கிருஷ்ணா, சொல்லு ராதா. கொஞ்சம் எழுந்திரிச்சா நல்லா இருக்கும். சாரி ராதா, அது தண்ணி அடிச்சதுலாம் கொஞ்சம் ஐம் சாரி. புரியுது. சரி, எழுந்திரி. சரிம்மா. ஏய் இரு, தண்ணி இருக்கிறதுனால வழுக்குதுன்னு நினைக்கிறேன். இரு, நான் கை கொடுக்குறேன். என் கையை பிடிச்சிட்டு எழுந்திரி. சரி. ராதா, பொறுமையா கையை பிடிச்சிட்டு எழுந்திரி. தண்ணி ஓவரா இருக்கிறதுனால வழுக்குது, பார்த்து எழுந்திரி. சரி கிருஷ்ணா. பார்த்துமா, கையை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு எழுந்திரி. இல்லைன்னா கீழே விழுந்துருவான். விழுந்து எங்கேயாவது அடிபட்ட போகுது, பார்த்து. சரி சரி கிருஷ்ணா. கிருஷ்ணா கொஞ்சம் பிடி. முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். ஏய் பார்த்துமா. ஏய் பார்த்துடி, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல தண்ணி ரொம்ப இருக்கு வழுக்குதுன்னு. என்ன பிடிச்சிக்கோ, இறுக்கமா பிடிச்சிக்கோ. அது வந்து நீ ஆபத்துக்கு போகல, என்ன பிடிச்சிக்கோ. சரி. ஒரு மாந்தோப்பு சிறு மாறப்பு போட்டு ஆளாகி நாளாகி
ஒரு மாமாங்கம் சின்ன என்னை கொடுப்பேன் கொண்டு போ உந்தன் கையோடு ஒட்டி இருப்பேன் ஆடு கண்ணன் நினைச்சிருக்க உன்னை நீ அவளை ரசித்த பின்னே இல்லை கண்டு கேட்டு உண்டு அந்த பெண்ணில் இருக்கு நீ உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசை நான் வீட்டுக்கு போறேன். ராதா இன்னும் ஃபோட்டோ வரலாம், அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்றோம். இல்லை கிருஷ்ணா, நான் வீட்டுக்கு போறேன். நான் போனாதான் சரியா இருக்கும். நான் போறேன். ஏய் இப்போ என்ன இங்கே நடந்துருச்சு? சரி சாரி. கிருஷ்ணா, நீ எதுக்கு சாரி சொல்ற? நான் அமைதியாக இருந்திருந்தா இப்படி எதுவும் நடந்திருக்காதுல. நான் டேப்பை டைட் பண்ண போய் தானே தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. சாரி, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாரி. சேச்சே, உன் மேல நான் எந்த தப்பும் இல்லை. நான் தானே உன்னை கூப்பிட்டேன் தண்ணி லீக் ஆகுதுன்னு. நான் கிளம்புறேன், அதான் சரியா வரும். எனக்கும் புரியுது. சரி, துணி இவ்வளோ ஈரமாக இருக்கேன், இப்படியே நீ போனா எப்படி? கொஞ்ச நேரமாவது வெயிட் பண்ணு, ட்ரெஸ் காஞ்சதுக்கு அப்புறமா போயேன். இல்லை கிருஷ்ணா, நான் நடந்து போகும்போது காஞ்சிரும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கண்டிப்பாக காஞ்சிரும். நான் போகிறேன். சரி இரு, நான் வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறேன். ஐயோ வேணாம் வேணாம். நீ எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டா எங்கள் சித்தி ஏதாவது சொல்லுவாங்க. நான் போயிடுவேன் கிருஷ்ணா. என்னடி பேசிட்டு இருக்கோம்? துணி இவ்வளோ ஈரமாக இருக்கும், இதோட நீ ரோட்டில் போனா கண்டவன் ஒரு மாதிரி பார்ப்பான். அப்படியெல்லாம் உன்னை இப்படி அனுப்ப முடியாது. ஒன்று ட்ரெஸ்ஸு காஞ்ச பிறகு போ, இல்லையா நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன். இல்லை கிருஷ்ணா, அது வந்து இங்கே பாரு ராதா, இப்போ நீ போகணும்னு எடுத்த முடிவு கரெக்டு தான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தோம் அது சரியாக வராது தான். அதுக்காக உன்னை தனியாக அனுப்ப முடியாது, அதுவும் இப்படி இந்த கோலத்தில். வா, நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன். உங்கள் சித்தி பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே விடுறேன், சரியா? வா போகலாம். கிருஷ்ணா. நான் தான் சொல்கிறேன்லம்மா, உங்கள் சித்தி கண்ணில் படாத மாதிரி கொஞ்சம் தூரமாக விட்டுட்டு வரேன். வாமா. சரி. மேடம் காலையில் வருவீங்களா இல்லை இப்போ நடந்ததை நினச்சி காலையில் வரமாட்டீங்களா? அதெல்லாம் காலையில் வந்துடுவேன். வரணும், கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். நீ வரலனா நான் வந்துடுவேன். ஐயோ, நான் வராமல இருக்க மாட்டேன், நான் வந்துடுவேன். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வருவேன்னு. என்னோடு நீ உன்னோடு நான் சந்தாசம் இருப்பது ஒரு உயிரே, அது உருகியதால் மனம் மறுபடி சரிகிறது. சின்ன சின்ன கவிதை